மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இது சேல் சீக்ரெட் பகுதி 6, விற்பனை ரகசியத்தோடைய பகுதி 6, மாஸ்டர் மைண்ட் பிரின்சிபிள்ஸ பத்தி இந்த பகுதியில பார்க்க போறோம். நமது செயல்திறனை அதிகரிப்பதற்கான ஒரு சிறந்த யுத்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஒண்ணுதான் மாஸ்டர் மைண்ட் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன மாஸ்டர் மைண்ட் பிரின்சிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கோல் அப்படின்னு வச்சுட்டோம். அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சு. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டோம். நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அப்ப எப்படி போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இல்லையா? ஹவ் டு அச்சீவ் அவர் கோல். அதுக்கு நம்ம சில யுத்திகளை நம்ம திங்க் பண்ணுவோம். மைண்ட அப்ளை பண்ணுவோம். இப்ப நம்ம மைண்ட மட்டுமே அப்ளை செய்வதை விட 1, 2 மைண்டுகள் நம்மளோட இணைந்து செயல்பட்டா எவ்வளவு பவர் கிடைக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதே ஒத்த இலக்கு உடைய, இதே ஒத்த பர்பஸ் உடைய நண்பர்களுடன் நீங்க ஒரு கூட்டணி அமைத்து உங்களது கருத்துக்கள், ஐடியாஸ்கள், ஆலோசனைகள் இதையெல்லாம் நீங்க எல்லாம் ஒண்ணா ஷேர் பண்ணி அதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்குள்ள பவர் என்பது அதிகம். இதுதான் பல பேரோட மைண்ட ஒரு காமன் விஷயத்துக்காக பூல் பண்ற விஷயத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா மாஸ்டர் மைண்ட் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்றாங்க. நடைமுறையில இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாதிச்சு காட்டினவங்க ஏராளம். நான் சிம்பிளா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பல விஞ்ஞானிகள் பார்த்திருப்பீங்க. 2 பேர் ஒண்ணா இணைஞ்சு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதுக்கு நோபல் பரிசுலாம் வாங்கினவங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல பல புகழ்பெற்ற புத்தகம் எழுதியவங்க பாத்தீங்கன்னா 2 பேர் ஒண்ணா சேர்ந்து புத்தகம் எழுதி வெற்றி பெறுவாங்க. சினி ஃபீல்டே எடுத்துக்கங்களேன். ஏன்னா நமக்கு சினி ஃபீல்ட்ல உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு 2 பேர் ஒண்ணா சேர்ந்து பல படங்கள், வெற்றி படங்களை இயக்கியிருக்காங்க. கிருஷ்ணன் பஞ்சுனா ஒரு நபர் இல்ல. கிருஷ்ணன்கிறவர் வேற, பஞ்சுங்கிறவர் வேற. அதே போல இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரட்டையர்கள் இணைந்து பல அற்புதமான இசையை நம்ம திரையுலகுக்கு கொடுத்திருக்காங்க. சங்கர் கணேஷ். அப்படி பல உதாரணத்தை நம்மால் சொல்ல முடியும். அந்த மாஸ்டர் மைண்ட் பிரின்சிபல யாரு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பின்பற்றணும்னா கண்டிப்பா நீங்க விற்பனையில உச்சத்தை தொடுவீங்க என்பது உண்மை நண்பர்களே. அப்ப இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா முதல்ல உங்களைப் போல ஒத்த எண்ணம் உடையவர்களை, இலக்கு உடையவர்களை நீங்க முதல்ல என்ன செய்யணும்? ஒன்றிணைக்கணும். ஒன்றிணைத்து அவங்களோட நீங்க அவ்வப்போது ஆலோசித்து ஒவ்வொருத்தங்களும் ஐடியாக்களை கண்டிப்பாக ஷேர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை உட்பட்டு இணைஞ்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும் பாருங்க. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. சார் என்னோட ஒத்த எண்ணம் உள்ளவங்களை நான் எங்க போய் சார் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். எனக்கு யாரையுமே தெரியாது, யாரோடையும் எனக்கு பழக்கம் இல்ல, யாரையுமே நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வளர்ச்சி அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார். வளர்ச்சி அதிகாரியோடைய மைண்ட நீங்க பயன்படுத்துங்க. இணைஞ்சு அவரோட செயல்பட்டாலே உங்களால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உங்க டீம்ல எந்த முகவர் வெற்றி பெற்ற முகவர் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தினந்தோறும் தனது வளர்ச்சி அதிகாரி அப்படின்னு சொல்றேன் நானு. உங்களுக்கு மேல் உள்ள
அதிகாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு முன்னாள் வளர்ச்சி அதிகாரி அப்படிங்கிற அடிப்படையில வளர்ச்சி அதிகாரியை பத்தி நான் பேசுறேன். டைரக்ட் ஏஜெண்டா இருக்கலாம் நீங்க. வேற ஒரு யாராவது இருக்கலாம். சரியான மென்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சரியான மென்டாரை நீங்க வந்து தேர்ந்தெடுங்க. அவருடைய ஆலோசனை, உங்களது ஆலோசனை 2யும் கலந்து நீங்க செயல்படுங்க. இல்ல உங்கள ஒத்த முகவர்கள் உங்கள் நோக்கி உங்கள்ட்ட இருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு குரூப்பா இணைஞ்சு பண்ணலாம். ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இணையணும் அவ்வளவுதான். நீங்க இத்தனை பேர் இருக்கணும், மினிமம் 5 பேர் இருக்கணும், இல்ல 10 பேர் இருக்கணும் கண்டிஷன்லாம் இல்ல. 2 பேர் இருந்தா கூட மாஸ்டர் மைண்ட் தான் அது. அப்படி யாருமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நபரா இருந்தா கூட, உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குறேன். நீங்க உங்க மனைவியோட இணைஞ்சு செயல்படுங்க. சார் வேற ஆப்பே வேண்டான்னு கேட்கிறீங்களா? இலக்கு என்பதே நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பு தான். அப்ப நம்ம செயல்படுவதற்கு ஒரு உத்வேகமா கண்டிப்பா நமது மனைவிகள் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், உங்க மனைவியுடன் அவங்களையும் உங்களது லட்சியத்துல இணைத்து, அவங்களுடைய ஆலோசனையும் பெற்று நீங்க செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த விற்பனையில மிகப்பெரிய உச்சத்தை தொடலாம். அப்படிங்கிற விற்பனை ரகசியத்த தான் இந்த பகுதியில சொல்லியிருக்கேன். இத பின்பற்றி பாருங்க. உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? ஒத்த சிந்தனை உள்ளவங்களா, ஒத்த இலக்கு உள்ளவங்களா இருக்கணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு அவங்க தகுதி வாய்ந்த நபரா இருக்கணும். இல்ல அவங்களே உங்கள விட கீழ உள்ளவங்கட்ட போய் நீங்க வந்து ஒண்ணு சேரக்கூடாது. ஒரு கை உங்கள விட மேல இருக்கிறவங்களோட நீங்க ஒண்ணு சேருங்க. அதே மாரி நீங்களும் உங்களது பங்களிப்ப குடுக்கணும். முழுமையா உட்கார்ந்து நீங்க எல்லாம் திங்க் பண்ணி அடிக்கடி எப்ப, எங்க சந்திக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி, அத ஃப்ரீக்வென்ட்டா சந்திச்சு, இலக்கை ரிவ்யூ பண்ணி செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக விற்பனையில ஜெயிக்கலாம் நண்பர்களே. மேலும் பல்வேறு விற்பனை ரகசியத்தை வரும் பகுதிகளில் நாம் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். மதியழகன், ரிட்டயர்டு எஸ்பிஏ, சிஇஓ ஆஃப் மதிய ஆயுதம் ட்ரெய்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே.